இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப லட்சுமிக்கு பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கல்ல, அது போதுப்பா. ஒரு பிரச்சனையும் இல்ல பாட்டி. நான் தான் மாப்பிள்ளை கிட்டே பேசிட்டேனே, அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. மோகனவள்ளி சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை அப்படி எதுவுமே நடக்கல. நான் கும்புற நல்லூர் அம்மன் அவளுக்கு துணையா இருக்கா. எனக்கு அது போதும்டா. பாட்டி, நான் தான் சொன்னேன்ல லட்சுமிக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. ஆமாண்டா, உனக்கு புரிஞ்சுது, இந்த மரமண்டைக்கு புரியலையே. பாட்டிக்கு வயசாயிடுச்சுல்ல. சித்தப்பா, நம்ம எப்ப லட்சுமி வீட்டுக்கு போறோம்? எனக்கு அவளை பாக்கணும் போல இருக்கு சித்தப்பா. போலாண்டா. திடீர்னு கல்யாணம் நடந்தது இல்ல, மாப்பிள்ளை வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாரு. அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் அவரே நம்மள கூப்பிடுறதா சொல்லிருக்காரு. அப்ப கண்டிப்பா போலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். அதெல்லாம் பொறுமையா இருக்கலாம். என் பேத்திக்காக நான் சாகர வரைக்கும் கூட பொறுமையா இருப்பேன். அவ நல்லா இருந்தா மட்டும் போதும். உங்க அண்ணன் மனைவியால 25 வருஷமா உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க. இப்பதான் உங்க குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. அதுவும் உங்க பொண்ண உங்க வீட்டுக்கே மருமகளாக்க. உங்க பொண்ணு கல்யாணத்தை வச்சு நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க பாக்குறீங்க. என் வீட்டு விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நடந்ததும் தெரியும், நடக்க போறதும் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு சுலபமா உங்க பொண்ணு கல்யாணம் நடந்துராதுமா. 1000 பிரச்சனை வரும். அத்தனைக்கும் காரணம் உங்க பொண்ணாதான் இருக்கும். ஏதோ நான் பொறுமையா கேக்குறேங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் போய் சொல்லக்கூடாது. காசுக்காக சொல்றதா இருந்தாலும் அதை நம்புற மாதிரி சொல்லணும். என் வீட்டு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்ற நீங்க என் பொண்ணை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து சொல்லணும்ல. அவ லவ் பண்ற பையனதான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அதுல அவளே வந்து பிரச்சனை பண்ணுவாளா? ஒண்ணு தெரியாம சும்மா எதையாவது வந்து சொல்ல வேண்டியது. நான் சொல்றது அத்தனையும் சத்தியமா. பிரச்சனை வரும், கண்டிப்பா வரும். மனுஷன் என்னதான் திட்டம் போட்டாலும் கடைசியில அந்த கடவுள் நினைக்கிறது தானே நடக்கும். உங்க பொண்ணு பண்ண போற ஒரு விஷயம் அவ வாழ்க்கையே தலைகீழா மாத்த போகுது. உங்க பொண்ணு இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணிட்டு வருவா. அதனால உங்களுக்கும் உங்க பொண்ணுக்குமே பிரச்சனை வரப்போகுது. ஸ்ரீ வந்துட்டாளா? யார் இந்த பொண்ணு? நான் ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னல, அந்த பொண்ணு இவதான். இவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? மா, அது ஒரு பெரிய கதை. நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு இவ நம்ம வீட்டுல தான் தங்க போறா. ஏன், இவளுக்கு வீடு இல்லையா? கண்டவங்களும் இங்க வந்து தங்கறதுக்கு இந்த வீடு என்ன சத்திரமா? காஞ்சனா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்க? நல்லா தெரிஞ்சுதான் பிரபாகர் பேசுறேன். இந்த விஷயத்துல நீங்க முதல்ல தலையிடாதீங்க. மா, ஏமா இப்படி பேசுறீங்க? வந்திருக்கிறது ஏன் கெஸ்ட், அவளை இன்சல்ட் பண்றீங்க? தெருவுல போறதெல்லாம் கெஸ்ட்னு இழுத்துட்டு வந்தா வேற என்ன பண்ண முடியும்? ஏய், இவதான் உன்னை புத்தி கெட்டு போய் வீட்டுக்கு கூப்பிட்டானா? நீயும் அப்படியே பல்ல இழிச்சுக்கிட்டு வந்துருவியா? கழுத்துல தாலி இருக்கு. ஆமா, உன் புருஷன் எங்க? அவெல்லாம் உன்னை தேட மாட்டானா? ஓ, தண்ணி தெளிச்சு விட்டானா? மா, this is too much. தேவையில்லாம பேசுறீங்க. This is your limit, மா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. பேசுனீங்க அப்புறம் எனக்கு உங்களுக்கு சண்டை தான் வரும். இந்த ஷர்ட் போட்டுக்கோ, இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு நிமிஷம். என்னாச்சுக்கா? இது நான் கட்டிக்க போறவனோட ஷர்ட். அவன் ஞாபகமா வச்சிருக்கேன். தெரியாம உனக்கு கொடுத்துட்டேன். அப்படியாக்கா?
பரவாயில்ல. இப்போதைக்கு நீ இதை போட்டுக்கோ. ஆனா இதை நீ திருப்பி கொடுத்துடணும், சரியா? சரிக்கா. இந்தா. ஏய், என்னது இது? அக்கா, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியலக்கா. ரொம்ப நன்றிக்கா. அழக்கூடாது. ட்ரெஸ் மாத்திக்கொன்னு. ஆமா, நீ சுடிதார் போடுவியா? இது வரைக்கும் போட்டதில்லக்கா. அப்போ இனிமே நீ போடுற. இந்தா போட்டுக்கோ. என் ஃபியான்சி தான் கால் பண்றாரு. பான்சினா என்னக்கா? அது ஃபான்சி இல்ல, ஃபியான்சி. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. ஓ, நீ ஹாஸ்பிடல் அடிபட்டு மயக்கமா இருந்தப்போ உனக்கு ஆபரேஷனுக்கு அவர் தான் பிளட் கொடுத்து உன்னை காப்பாத்தினாரு. அப்படியா? ஆமா. அப்போ நீங்க பேசிட்டு கடைசியா என்கிட்ட தரீங்களா? நானும் அவர்கிட்ட என்னை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லணும். கண்டிப்பா தரேன். என்ன சார், இப்பதான் பாத்துட்டு வந்தோம், அதுக்குள்ள கால் பண்ணிருக்கீங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை சொல்ல தான் கால் பண்ணேன். என்ன விஷயம்? நம்மளோட என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் வந்துருச்சு. நிஜமாவா? போன வாரம் தானே ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோம், அதுக்குள்ள வந்துருச்சா? ஆமாம், இப்போதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லான்னு உடனே கால் பண்ணேன். இந்த இன்விடேஷனில் நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன சார், கலாய்க்கிறீங்களா? சச்சா, நிஜமாலே நீ ரொம்ப அழகா இருக்க. அப்போ எனக்கு ஒரு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணு, நான் உடனே பார்க்கணும். அது முடியாது. ஏன் முடியாது? சில விஷயங்களை நேர்ல பார்த்தா தான் நல்லா இருக்கும். அதோட ஃபீலிங்கே வேற. நம்ம இன்விடேஷனை நீ பார்த்து சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும். அப்புறம் நாளைக்கு உன் வீட்டுக்கு நேர்ல வந்து இன்விடேஷனை நானே காட்டுறேன். நிஜமா? ஆமா. என்ன சார், என்கேஜ்மெண்ட் நெருங்க ரொமான்டிக்கா பேசுறீங்களே. என்ன மேடம், இப்ப நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா? சாச்சா, நானும் நிஜமா தான் சொல்றேன்.